கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். எப்படி கீழ்ப்படிந்தார் என்றால், ஆண்டவர் சொல்லுகிற எல்லா சொல்லுக்கும் அவர் கீழ்ப்படிந்தார். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு, நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். எதற்காக ஆசீர்வதிப்பேன்? கீழ்ப்படிந்தபடியினாலே உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். வாதமாக இருக்கணுமா, ஆசீர்வாதமாக இருக்கணுமா? அது முதலாவது ஆராதனைக்கு என்ன பண்ண கலந்து கொள்ள வேண்டும். ஆராதனையில் ஆண்டவர் பிரியம் வைத்திருக்கிறார். யாரோ சொல்லி என்ன பண்ண ஆராதனைக்கு வரதில்லை. ஒரு தாய் தகப்பன் சொல்லி என்ன பண்ண போன்னு புஷ் பண்ணி ஆராதனைக்கு என்ன பண்ண கடந்து வருவதில்லை. முன்கூட்டியே ஆண்டவருக்காக நம்மளே இயங்கி வர வேண்டும். அதிலே ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பூமிக்குள்ள நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, ஓ ஜனங்கள் இனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததினால தான் இன்னைக்கு யூதர்கள் ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அதை தான் இயேசு கிறிஸ்து வந்து உடைக்கிறார். என்ன பண்ணால், கர்த்தரை தேடு, எங்களுக்கு ஆபிரகாம் பெரிய ஆள், அவர் பெரிய ஆள்னு சொல்லிக்கிட்டு இருக்காத, ஆண்டவர் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்க்க முடியும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. பூமியில் உள்ள சகல ஜாதிகளும்னா சகல இனத்தாரும் ஆசீர்வதிக்கப்படணும்னா நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த. எல்லா பக்கத்தையும் நான் பெரிய ஆள், என்னை என்ன பண்ண எவனும் கேள்வி வைக்க முடியாது, நான் யாரும் தெரியும்ல. வேலை செய்கிற இடத்துல காலரை உயர்த்திக்கிட்டு அலைகிறது, அல்லது வீட்டுக்குள்ள குடும்பத்தில் காலரை உயர்த்திக்கிட்டு அலையுது, இதெல்லாம் தாழ்மை கிடையாது. தனக்குள்ளே என்ன பண்ண பெருமை, நானும் ரவுடிடா அப்படின்ற மாதிரி என்ன பண்ண போகிற ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு நாளில் பார்க்கிறோம். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய விஷயத்தை கருத்தாய் அறிந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது கர்த்தர் பெரிதான நன்மைகளை செய்வார். அடுத்து நாம் பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து, அல்லேலூயா. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இதுதான் உடன்படிக்கையின் புஸ்தகம். இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். சபை ஜனங்களே, ஊழியக்காரன் பேச்சுக்கு கொஞ்சமாவது கீழ்ப்படிஞ்சா ஊழியமும் வளரும், நீங்களும் நல்லா இருப்பீங்க, தேசமும் நல்லா இருக்கும். நான் முதலாக ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தேன். ஆண்டவர் என்னை அடித்தார், உதைச்சாரு, கால் எலும்பை முடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவரே நான் வந்துடுறேன், ஆண்டவரே கொஞ்சம் என்ன பண்ணால் எசக்கு பிசக்கு ஆண்டவர் செய்யும் போது தான் ஐயையோ ஆண்டவரை நான் மறந்துட்டேனே வருவோம் அப்படின்னு வர முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப்பு வச்சேன், அதுக்கப்புறம் பின்னாடி போயிட்டேன். ஆண்டவர் என்னை அழைத்தார், முன்குறித்தார், நான் கீழ்ப்படியாதனால என்ன பண்ண வந்தது தான் வேணாம். அதுக்கப்புறம் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை நான் செய்கிறேன் முழுவதுமாக. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போனாலும், காசே கிடைக்கினாலும் உங்களுடைய ஊழியத்தை விட்டு நான் பின்திரும்ப மாட்டேன் ஆண்டவரே. இங்கே பாருங்க, உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து, இதான் உடன்படிக்கை புஸ்தகம். பைபிள் உங்களுக்கு என்னென்னா உடன்படிக்கையின் புஸ்தகம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய தேவன் உடன்படிக்கை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தை கீழ்ப்படியாதவர்கள் வாசிப்பதில்லை என்பது நன்றாக தெரிகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் இந்த புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறதில்ல. வாஸ்தாவில் கீழ்ப்படிதல் உண்டாகும். யாருக்கு? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காரியம். ஆமென் சொல்லலாமே. ஏனோ தானோ என்கிற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்யணும்னா ஒரு திருப்தி உண்டாகணும். எப்படி திருப்தி உண்டாகும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரமே. இந்த புஸ்தகத்தினுடைய எழுத்துக்கள் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. உன்னுடைய வாய்க்குள்ள கர்த்தருடைய வசனம் இருக்குமானால் கீழ்ப்படிதல் ஆட்டோமேட்டிக்காக உண்டாகும். ஏன்னா பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும். தேவனுக்கு முன்பாக நீங்கள் பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிப்பீர்கள், அந்த பயம் உண்டாகும். அடுத்து நாம் பார்க்கும்போது என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் ஆரோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆரோன் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால், நல்ல கவனிங்க, ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கு கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்துங்க. சபையில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், அதன்படி நடக்கணும். அப்போ தான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும், இல்லைன்னா பிரவேசிக்க முடியாது. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நீங்கள் மாற வேண்டும். மாறினாதான்
கானான் தேசத்துக்குள்ளே போக முடியலன்னா நீ போக முடியாது. நான் கீழ்ப்படியாமல் போனேன், என் பாவத்தை மன்னிங்க, நான் உமக்கு கீழ்ப்படிந்து பரலோக ராஜ்யத்திற்குள் வர, பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க என்னை தாழ்த்தி என்னை கீழ்ப்படுத்தி மனதார உம்மை துதிக்கிறேன். இப்போ ஆரோனுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ கீழ்ப்படியலப்பா, உன் சந்ததி கீழ்ப்படியலப்பா, போகாதப்பா. ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் நமக்குள்ளே இருக்கணும். ஒரு ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆரோனே ஒரு சில நேரங்களில் தவறு பண்ணுகிற நேரத்தில் அவர் எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? அதாவது ஊழியக்காரன் தவறு பண்ணிட்டா எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? நான் சொல்கிறேன், விசுவாசிகள் தவறு செய்யும் பொழுது எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? இங்கே பாருங்கள், உபாகமம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தில், நீ வியாகுலப்பட்ட இவைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படுவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். கீழ்ப்படியாமல் போனால் அழித்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கீழ்ப்படியாமல் போனால் என்ன செய்வார் ஆண்டவர்? அழித்து விடுவேன். அப்போ கீழ்ப்படிந்தால் உன்னை நான் கைவிட மாட்டேன், கீழ்ப்படிந்தால் உன்னை நான் அழிக்க மாட்டேன். நீ கீழ்ப்படிந்தால் உன் பிதாக்களுக்கு, உங்கள் அப்பா முப்பாட்டைங்களுக்கு என்ன பண்ண சொன்னேன் வாக்கு தத்தங்களை நான் உடன்படிக்கையாக கொடுத்துருக்கிறேன், அதை நான் மறக்க மாட்டேன். அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த உடன்படிக்கையை நான் மறக்கவும் மாட்டேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே கர்த்தராகி தேவன் உடன்படிக்கையின் தேவன், கவனன்ட் என்று சொல்லுவார்கள். உடன்படிக்கையின் மத்தியஸ்தலராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் புறக்கணிக்க கூடாது. எகிப்து என்பது இருள், அதை விட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. எங்க ஆண்டவர் சொன்ன இடத்துல, அதாவது நடந்து போய் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அதுவும் உட்காந்து ஜெபிப்பதற்கு மனதில்லாத இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனங்களாய் இருப்போமானால் கர்த்தர் கைவிட்டு விடுவார். தேவனுக்கு கீழ்ப்படிவோமானால் அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உபாகமம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போனதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். நீ கீழ்ப்படியாமல் போனீன்னா அழிஞ்சு போயிடுவ. நான் சொல்கிறேன்னா, எங்கே இருக்கு வசனம்? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்போ கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் தங்கும், நீ கீழ்ப்படிந்தால் ஆண்டவருக்கு முன்பாக என்ன பண்ண உயிரோடு இருப்ப. நீ கீழ்ப்படியாமல் போனால் நீ அழிஞ்சு போயிடுவ. என்ன சொல்கிறீங்க? இப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததுனால தானே இந்த இடத்துக்கு வரோம் அப்படின்னு தானே சொல்கிறோம். அப்போ இங்கே வந்து என்ன பண்ண முறுமுறுத்து கொண்டு சஞ்சலங்களை படுத்தி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்தும் போது ஆண்டவர் பிரியப்படுவாரா? வாங்க தம்பி முன்னாடி உட்காருங்க, வாங்க சேருக்கு முன்னாடி இருக்குது, அதெல்லாம் முடியாது, நாங்கள் இங்கே தான் உட்காருவோம். அதாவது தன்னைத்தானே திருப்திப்படுத்திக் கொள்கிற காரியம், மந்த நாவு, மந்த எண்ணம், மந்த புத்தி. இதனாலே என்ன அப்போ கர்த்தருடைய சன்னிதானத்தில் போகாத அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஏகப்பட்ட பேர் இப்படி தான் கீழ்ப்படியாமலே அழிந்து போனார்கள். உபாகமம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால், நல்ல கவனிங்க, இந்த வார்த்தைகளுக்கு, இந்த பைபிள் வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முன்மாரியையும் பின்மாரியையும் மழையை நல்லா கொடுப்பாரு, பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். கீழ்ப்படிந்தால் சாப்பாடு கிடைக்கும். கீழ்ப்படிந்தால் என்ன பண்ணால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆடு மாடு எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இங்கே ஒரு இடத்துல என்ன பண்ணால் பிசு தட்டுறோம், அதெல்லாம் முடியாது அப்படின்னா எல்லா இடத்துலையும் தோல்விகள் வரும் என்பதை வேத வசனம் நமக்கு எடுத்து காமிக்குது. எது? வேலையில் சோர்வு, வேலையில் ஒன்றும் கிடைக்காது, அதுக்கப்புறம் என்ன பலவிதமான போராட்டத்தின் நடுவில் என்னென்னா சாப்பாடு கூட கிடைக்காதான். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, முன்மாரியும் பின்மாரியும் பொழிய பண்ணி உன்னுடைய வீட்டுக்கு முதலாவது உன் தானியத்தை நீ பெருக பண்ணுவ, உன்னுடைய காரியங்களில் நீ ஈடுபடும் பொழுது கர்த்தர் உனக்கு நன்மையை செய்வார், எல்லாவற்றிலும் நன்மை. அல்லேலூயா. உபாகமம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தில், இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம் தங்கும். கீழ்ப்படிந்தால் என்ன தங்கும்? ஆசீர்வாதமும்
எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். அடுத்த ஆயுத பூஜை கம்பெனியில் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். பொரிய வைப்பான், இது வச்சுப்பான், எல்லாத்தையும் என்ன பண்ண சாப்பிடுன்னு சொல்லுவேன். எல்லாரும் சாப்பிட்றாங்க, நம்மளும் சாப்பிடும்போது அதில் சாபம் தங்குகிறது. ஏன்னா அந்நிய தேவனை நமக்கு தெரியாமலே கும்பிட்டா என்ன ஆகும்? அருமையானவர்களே, தெளிவாருங்க. கம்பெனியில் நான் வேலை பார்க்கும் பொழுது பல திருவிழாக்களை என்ன பண்ண கொண்டாடுவாங்க. அது முன்னாடி மணி அடித்து பூஜை போட்டு பலவிதமான காரியங்களை செய்வான். டெய்லி ஊதுபத்தியை கொளுத்தி அந்த கடவுள்களுக்கு மாலையை போட்டு ஏதோ ஒன்று செய்வாங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம எதுவும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கி என்னென்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தேன், சபைக்குள்ளாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஈஸியாக பாவத்தில் விழுந்துடுறாங்க. என்னென்னா, கர்த்தருடைய வசனம் ஒரு சில நேரங்களில் படிக்காதனால, புரிந்து கொள்ளுதல் இல்லாதனால விழுந்துடுறாங்க. அப்படி யாரும் நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். எப்படிப்பட்டவராக இருப்பார்? தேவனாக இருப்பார். உபாகமம் 26:17 நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது என்ன வாக்கு கொடுத்தீங்க? முழுக்க ஞானஸ்நானம் நம்ம தான் என்ன பண்ணால் கொடுத்தோம். பாரு, விசுவாச பிள்ளைகளே கீழ்ப்படியலை, இன்னும் வேறு சபையிலேருந்து வந்தது எப்படி கீழ்ப்படியும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? 2 பிள்ளைகளுக்கு என்ன பண்ணால் ஞானஸ்நானத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். என்ன ஒன்றா எப்போயாவது ஆராதனைக்கு வர மாட்டாங்களா, எப்படியாவது ஆண்டவரை துதிக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தருக்குள்ளாக நல்லா முன்னேறி வருவதற்குரிய காரியங்களை தான் போதகர் சொல்ல போகிறாரு. அல்லேலூயா. அழிந்து போகிற காரியத்தை போதகர் சொல்ல போகிறாரா? நீங்கள் வேத வசனத்தின்படி வாக்கு கொடுத்த தேவனிடத்தில் வந்து சேர்ப்பீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் என்ன பண்ணால் அரிசி குறையாது, மளிகை ஜாமான் குறையாது, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், உங்களுக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் தருவார். சண்டை பிரச்சனை கணவன் மனைவிக்கு இருக்காது. வேலை ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார், சம்பள உயர்வு கொடுப்பார். நீங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். அதுக்கப்புறம் கிரைண்டர் ஆசீர்வதிக்கப்படும். அடிக்கடி என்ன பண்ணால் ஃபால்ட் ஆகாது. ஆடு மாடு கோழி இருக்கிற புறா எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. எதனால அப்படின்னா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனால தான். இங்கே பாருங்க, உபாகமம் 34:9 மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து, நல்ல கவனிங்க, நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு யார் கீழ்ப்படிந்தார்களாம்? இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கீழ்ப்படிந்தார்களாம். கீழ்ப்படிந்து அவங்க ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டவர்களாக இருந்தார்களாம். கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சபை விசுவாசிகள் சகாய ஜான் பீட்டர் என்ன பண்ண அங்கேருந்து சொல்லுகிற வார்த்தைகளுக்கு எத்தனை பேர் என்ன பண்ண செவி சாய்ப்பீங்கன்னு தெரியாது. இப்போ கர்த்தருடைய அம்பாஸ்டராக இருக்கிறேன். அம்பாஸ்டர்னா என்னது? ஒரு தூதனாய் காணப்படுகிறேன். கர்த்தர் தந்திருக்கிற வார்த்தைகளின்படி இங்கே பேசுவதற்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ என்னன்னா, ஜான் பீட்டர் என்ன வேணுமான்னு சொல்லட்டும், நான் பாட்டுக்கு இருக்கிறேன், அவர் பாட்டுக்கு இருக்கட்டும், எங்களுக்குள்ளே எதுவும் வேணாம் அப்படின்னு சொன்னால் காரியம் மாறுதலாய் முடிந்து போகும். நல்ல கவனிங்க, கர்த்தருக்குள்ளாக தான் காரியம் வாய்க்க வேண்டும். இங்கே பாருங்கள், யோசுவா 24 அதனுடைய 24 24 அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்துக்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். எல்லாம் சொல்லுங்களேன், நான் சொல்ல அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். யோசுவாவுடைய சத்தத்துக்கு முதல் ஜனங்கள் கீழ்ப்படி இருந்தாங்க. ஏன்னா யோசுவா யாருடைய பிரதிநிதியாக இருக்கிறாரு? கர்த்தருடைய பிரதிநிதியாக இருக்கிறாரு. யோசுவாவுக்கு விரோதமாக யார் பேசுனாங்களோ அவங்கள அழிஞ்சு போயிட்டாங்க. இது பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இறக்க வச்சிருக்கிறார். எப்பா, நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சேரு, உனக்கு நேரத்தை தரேன், காலத்தை தர்றேன் அப்படின்னு ஆண்டவர் என்னென்னா டைம் கொடுக்குறாரு. அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக நாம் வளர்ந்து பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார்.